குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூகொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், எதிர்வரும் விசுவாவசு வருடம் சித்திரை மாத ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க உள்ளோம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 திங்கள் கிழமை அன்று தமிழ் வருடப்பிறப்போடு இந்த சித்திரை மாதம் ஆரம்பமாகிறது. இந்த சித்திரை மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நல்லா யோசித்து தானே முடிவுகளை எடுக்கின்றோம். ஆனாலும் நாம் போடுற கணக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே என்று கண்டக சனி பிடியிலிருந்து விலகி அஷ்டம சனி என்ற இடத்தில் சிம்மராசி அன்பர்களே இருக்கின்றீர்கள். இந்த சித்திரை மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் மேஷ ராசியில் உச்சம் பெற்றுள்ளார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பகவான் சமன் பெற்றுள்ளார். இருவரும் தங்களது சம சப்தம 7ஆம் பார்வையால் குளிர்ந்த பார்வையால் பார்த்து கொள்கின்றார்கள். இதனால் சிம்ம ராசி அன்பர்கள் தம்பதியினருக்குள் கருத்து ஒற்றுமையும் பரஸ்பரமும் உண்டாகும். சிம்மராசி இளைஞர்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் திருமண ஏற்பாடுகள் கனகச்சிதமான முறையில் நடைபெறும். மேலும் எதிர்வரும் 14/5/2025 அன்று நிகழ உள்ள குரு பெயர்ச்சியின் பலனாக சிம்மராசி அன்பர்கள் லாபகுரு என்ற இடத்தை பிடிக்க உள்ளீர்கள். எனவே சிம்மராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் இப்போது பிடித்துள்ள புலிவாலை விட்டுவிட்டு புளியங்கொம்பை பிடிக்க உள்ளீர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முதலே அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். மேலும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். இதனால் உங்களுக்கு தந்தையாரின் பூர்வீக சொத்தில் இருந்த இழுபறிகள் இந்த வழக்குகள் எல்லாம் விலகி தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வர இருக்கிறது. மேலும் தந்தையார் வழி உறவினர்கள் உங்களை தேடி சந்தோஷமான செய்திகளை எடுத்து வருவார்கள். உறவினர் வருகையால் உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும், வீடு களை கட்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத சிம்மராசி தம்பதியினர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்து மழலை பேசும் தேவதையாக பெண் குழந்தைகள் வந்து உங்களுக்கு பிறப்பார்கள். உங்கள் மனதை குதூகூலப்படுத்துவார்கள். இந்த சித்திரை மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் சற்று நிதானத்துடன் இருந்து வருவாய் இயல்பாக இருக்கும். பிள்ளைகள் நல்ல முறையில் முயன்று படித்து தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றார்கள். அதுபோன்ற நேரம் இது. பிள்ளைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள். பிள்ளைகளை வெயிலில் சுற்றி திரியாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கோடைக்காலம் என்பதால் மனைவி மற்றும் பிள்ளைகளை ஊட்டி குற்றாலம் என்று குளிர்ந்த இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று பிள்ளைகளையும் மனைவியையும் மனம் மகிழ வைப்பீர்கள். வயது முதிர்ந்த தாய் தந்தையரை கவனமாக பார்த்து கொள்வீர்கள். பெண்களுக்கு அழகிய தங்க நகைகளை அதிகம் வாங்குவதற்கான அனுகூலமான மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரசியல் பிரமுகர்களுக்கு புதிய உயர் பதவிகள் கிடைத்து தேர்தல் வேலைகள் சூடுபிடிக்கும். இதனால் அந்தந்த பகுதி மக்களை அரசியல் பிரமுகர்கள் போய் சந்திப்பீர்கள். இப்படி பல நல்ல சுப பலன்களை இந்த சித்திரை மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் பெற உள்ளீர்கள். நல்ல சுப பலன்களை பெற்று திடகாத்திரமான உங்கள் உடல் வாகுடன் கம்பீர தோற்றத்தில் உறுதியான மனதோடு நேர்மையான முறையில் குடும்ப நிர்வாகத்தை கொண்டு சென்று எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று
சீரும் சிறப்போடும் சிம்மராசி அன்பர்கள் வாழப்போகின்றீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கங்க.